தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா படியும் செய்யலாம், உங்களுக்கு ஷார்ட்கட் படியும் செய்யலாங்க. நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, கரெக்டாக செஞ்சுக்கோங்க. பாருங்க, ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா SI = PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்முலா படி போகிறது. SIனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், Pங்கிறது அசல், Nங்கிறது வருடம், R அப்படிங்கிறது வட்டி. உதாரணமாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 10,000 ரூபாய்க்கு 2 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் ஓகேங்களா கிடைக்கக்கூடிய வட்டி தொகை எவ்வளவு? ஓகேங்களா, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, பாருங்க, 10,000 ரூபாய்க்கு ஓகேங்களா 2 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் ஓகேங்களா வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை எவ்வளவு? SI எவ்வளவு? தனி வட்டி. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுபடி மட்டும் கேட்க மாட்டாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அசலுக்கு ஓகேங்களா 2 ஆண்டுகளில் ஓகேங்களா ஒரு வட்டி கிடைக்குது, அதுக்கான வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, இந்த 3ஐயும் கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. இப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அசலை முதல் எழுதுவீங்க. அசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது 10,000 ரூபாய். ஆண்டுங்கிறது என்னது நமக்கு 2 வருஷம், வட்டின்றது 4%. எப்படி செய்வீங்க? அசலை போட்டுருவீங்க, வருஷம் போட்டுருவீங்க, வட்டி போட்டுருவீங்க, டிவைடட் பை 100 போடுவீங்க. கரெக்டுங்களா? PNR/100. ஸோ அப்புறமா அடிச்சு கொடுப்பீங்க. ஸோ 2 8 800 ரூபாய். இதுதான் உங்களுக்கு என்னது வட்டி. இது ஃபார்முலா படி செஞ்சீங்கன்னா. கரெக்டுங்களா? ஃபார்முலா படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? வட்டி 800 ரூபா வருது. ஓகேங்களா? சரி, இது எப்படி சார் ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி தனி வட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிடலாம். எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, 2 வருஷத்துக்கு 4% வட்டி 10,000 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. இல்லை, டேரெக்டாக என்ன பண்ணிடணும், நீங்கள் இதை பிரிக்கிறணும். வருஷத்தையும் பர்சன்டேஜும் இருந்தாங்க 8%. கரெக்டாக? வருஷத்துக்கு 4%, அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜுங்க? 8%. ஓகேங்களா? ஸோ 10,000 ரூபாய்க்கு 8% வட்டி போடுங்க, டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்க, இங்கே போடுறேன். 10,000 ரூபாய்க்கு 8%. பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சதவீதம் கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சதவீதம்னா 8% என்ன பண்ணுவீங்க? 8/100 போடுவீங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாய் வட்டி. இப்படி டேரெக்டாக கண்டுபிடிச்சு போயிடலாம். என்ன பண்ணுங்க, அப்படி டேரெக்டாக கண்டுபிடிச்சு போயிடலாம். இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளில் தனி வட்டியாக 800 ரூபாய் கிடைக்கிறது. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 10,000 ரூபாய்க்கு 2